ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपते वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं सरश्च महदापयभट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। संत श्रीरङ्गपृथ्वीश चरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राण पदपङ्कजरेणवः भरताय पदं नमोऽस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाजां यदुपज्ञम् अशेषदः पृथिव्यां प्रथितो राघव पादुका प्रभावः। ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் ஒரு திவ்ய தேசத்தின் இது யாத்திரை இது. அதாவது 108லயே கிட்டத்தட்ட ஒரு திவ்ய தேசத்துக்கு இவ்வளவு நாள் ஆக்குவது இந்த திவ்ய தேசம் தான். ஏன்னா இத்தனை துவாரகாக்கள், முக்திநாத் கூட ஒரு க்ஷேத்திரம் தான். போறது வேணா கொஞ்சம் 2 விமானம் வச்சுன்னு போனோம், அப்புறம் ஹெலிகாப்டர் வச்சுக்கணும், அது இதெல்லாம் இத்தியாதிகள் இருந்தாலுமே துவாரகை என்று சொன்னால் அது இவ்வளவு துவாரகை சேர்ந்தது. அதுல பல பேர் சொல்லுவது பஞ்சத்வாரகா. சுவாமி அதுல இல்லாதது இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த மூல துவாரகான்னு ஒரு க்ஷேத்திரத்துக்கு போயிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணிக்கு ஒரு சின்ன கோவில் தான் அது. இந்த மக்கள் சொல்லுவது பெருமாள் முதல்ல தன்னுடைய திருவடியை பதிச்ச இடம் மூல துவாரகா. அதை நான் பஞ்சத்வாரகா கணக்குல எடுத்துட்டு இல்லை. ஆனா நம்ம அதையும் சேர்த்துட்டு இருக்கோம். ஒண்ணு. ரெண்டாவது, பல பேர் இந்த ருக்மிணிங்கிறத ருக்மிணி கஷேத்திரம்னு சொல்லிடுவோம், ருக்மிணி துவாரகான்னு சொல்ல வேண்டிய அவசியகத்தை இல்லைங்கிற, அதனால அதை எடுத்துக்கிறது இல்லை. அடுத்தது நம்ம 2 போக போறோம் பாருங்க, நாத் துவார் அண்ட் காங்க்ரோலி துவாரகா, அது 2த்தையும் எடுத்துக்கிறது இல்லை. அப்ப 4 9லயே 4 எழுதுனா பஞ்சத்வாரகான்னு ஆயிடுது. ஆனா இது ஏன் இந்த 4 துவாரையும் சேர்த்துக்கிறோம்னா, அதுக்கும் துவாரகான்னு தான் பேரு. ஆழ்வார் பாடும் போது இத்தனாவது பின்கோடுல இருக்கக்கூடிய துவாரகை தான் பாடல, அவர் துவராபதி மன்னன் விட்டார் இல்லையா? அதனால துவராபதி மன்னன் சொன்னா அது எந்த துவாரபதி மன்னனா வேணாலும் இருக்கலாமே. அதனால இப்ப நான் என்ன பண்ணு சேர்த்து டெல்லியில இருக்கக்கூடிய துவாரகாவுக்கும் போயிடுது. டெல்லியில ஒரு துவாரகான்ற இடம் இருக்கு, அதனால அந்த இடத்துக்கும் போயிடுறது ஒரு வழக்கமா வச்சுட்டு இருக்குது. இப்போ சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்தால் ஸ்ரீ ரங்கநாத பாதுகா சகஸ்ரத்தில் 10வது பத்ததி ஸ்ருங்கார பத்ததி, அதுல ஒரு 10 ஸ்லோகங்களுடைய அர்த்த விசேஷங்களை லிம்பிடி கோவில்ல பார்த்தோம். 11வது பத்ததி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய பத்ததி, நடந்து சேவை சாதிக்கக்கூடிய பத்ததி. அந்த நடந்து சேவை சாதிக்கக்கூடிய பத்ததியில் 2 ஸ்லோகங்கள், அதாவது 2வதாக இருந்த ஸ்லோகம் தான் ஷரதஸ்ரதம் அம்ப பாதுகேஸ்யாம் சமயாத்பூத பிதாமஹஸ்துதானி மணிமண்டபிகாசு ரங்கபர்த்துஹு த்வததீனானி கதாகதானி பஷ்யன்னு அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை பார்த்தோம். 3வது ஸ்லோகத்தையும் பார்க்க போறோம். த்வததீன பரிக்ரமோ முகுந்தஹ தததீனஸ்தவ பாதுகே விஹாரஹ இதரேதர பாரதந்த்ர்யமித்யம் யுபயோஹ சித்யமனந்த தந்திர பூம்னோஹ பாதுகே. பெருமாளின் பாதங்களை அலங்கரிக்கக்கூடிய பாதுகா தேவியே. முகுந்தஹா, முகுந்த, அதாவது இங்கிலீஷ்ங்கிறது இவ்வளவு ஒரு லிமிட்டெட் லாங்குவேஜ்ங்கிறது தெரியும், சுலபம், லிமிட்டடா இருக்கிறதுனாலதான் சுலபம். 26 அக்ஷரம் தான், அதனால 26 அக்ஷரம் இருக்கிறதுனால ரொம்ப லிமிட்டெட் லாங்குவேஜ், லிமிட்டெட் வொக்காபுலரி. எப்படி சொல்றேன் கேளுங்க. இப்போ வியாக்கியானங்கள்ல எல்லாம் பரமாத்மான்னு ஒரு சப்தம் வரும்,
அந்தராத்மான்னு ஒரு சப்தம் வரும், அந்தர்யாமின்னு ஒரு சப்தம் வரும், பகவான் ஒரு சப்தம் வரும், ஈஸ்வரன் ஒரு சப்தம் வரும், முகுந்தன் ஒரு சப்தம் வரும். இவ்வளவு சப்தங்கள். இப்ப நீங்க மொத்தமா இது எங்கெங்கெல்லாம் வியாக்கியானத்துல வருதோ, தமிழ் வியாக்கியானத்திலே, சம்ஸ்கிருத வியாக்கியானத்திலே பரமாத்மா, முகுந்தன், பகவான், ஈஸ்வரன் வரும். அதுக்கு அனுகுணமா நீங்க இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயும் சேர்த்து வச்சு காட். அது கொஞ்சம் சரியா இல்லாத மாதிரி இருக்கும். பகவான்னு சொன்னா அந்த இடத்துல ஷாட்குண்ய பரிபூர்ணன் அர்த்தம். 6 குணங்கள், ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸுக்கள் அடங்கியவன் பகவான். அகில ஹேய பிரத்யேகதானன். அவனுக்கு துஷ்ட குணங்கள், துர்குணங்கள், கெட்ட குணங்கள் இருக்கக்கூடாது. அதுதான் பகவானுக்கு இருக்கக்கூடிய லட்சணம். அப்போ காட்ன்னு சொன்னா ஐ டோன்ட் நோ வெதர் இட் கைண்ட் ஆஃப் என்காம்பஸஸ் ஆல் தீஸ் மீனிங்ஸ் இன் இட் ஆர் சப்ஸ்யூம்ஸ் தீஸ் மீனிங்ஸ். ஒன்னும் அந்தராத்மான்னு சொன்னா அந்தரிக்கு ஸ்ரீஹரே அந்தராத்மா. அன்னமய்யர் பாடுறார், அந்தரிக்கு ஸ்ரீஹரே அந்தராத்மா. எவன் ஒருவன் உள்ளில் இருக்கிறானோ, அதாவது நமக்கு உள்ள ஜீவாத்மா, இந்த சரீரம் நமக்கு. இது ஒரே பிலாசபிங்கிறது ப்ராப்ளம் தெரியுமோ. நேத்து என்னாச்சு, துவாரகா கஷேத்திரத்தை இங்க முக்கியமா துவாரகாதீஷ் கோவில்ல கியூல போய் நின்னோம். அது எல்லா பக்கமும் கியூ வரும், எல்லா பக்கமும் மக்கள் வருவா. அதனால அங்க ஒரு வயோதிகர், அடியனுக்கு என் பின்னாடி சுவாமி எழுந்தார், எனக்கு முன்னாடி ஒரு வயோதிகர் இருந்தார். அவர் கொஞ்ச நாளை ஆன உடனே கஹா பகவான் ஹே அப்படின்னு. அதனால என்ன ஒரே தூணா நின்று இருக்கு. எங்க இருக்காரு பகவான்னு கேட்டார். நான் அங்க இருக்காரு அப்படின்னு. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இது கொஞ்சம் தப்பு இல்லையோ? எல்லா இடத்துலயும் தானே பகவான் இருக்காரு. இப்போ எல்லா இடத்துலயும் பகவான் இருக்காருன்னு சொன்னா அவர் என்ன நினைச்சுப்பாரு? நான் அவரை கிண்டல் பண்றதா நினைச்சேன். இப்ப அந்த இடத்துலதான் பகவான் இருக்காருன்னு சொன்னா நான் சித்தாந்த விருத்தமா போயிடுறேன். எப்படியோ, அதாவது அவர் எங்க இருக்கார், கஹா ஹே பகவான், உதர் ஹே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி விரல் இப்படி காமிச்சுட்டார். அப்புறம் ஏதாவது நம்ம தப்பா எடுக்க பெருமாள் அதுக்காக மோட்டம் கொடுக்காம இருக்காருன்னா. அந்தராத்மான்னு சொன்னா இப்ப அதான் வருங்க, எனக்குள்ள ஜீவாத்மான்னு வருங்க, அதுவே தப்பு. ஆனா ஏன்னா அந்த எனக்குங்கிறதே ஜீவாத்மா தான். ஒரு மாதிரி கஷ்டம். உடம்புக்குள்ள ஜீவாத்மா. எப்பெல்லாம் நம்ம அந்த ஐன்னு சொல்றோமோ அப்ப அது ஜீவாத்ம ஸ்தானத்தை தான் சொல்றோம். அப்போ உள்ள ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா செயல்படுவதற்கு, இருப்பதற்கு, சத்தா பெறுவதற்கு, சத்தான்னு சொன்னா இருப்பு, தங்குவதற்கு காரணம் உள்ள இருக்கக்கூடிய அந்தராத்மா. அப்ப பகவான் தான் அந்த ஜீவாத்மாவுக்கு அந்தராத்மா. சரி, இப்ப அந்தராத்மானா நீங்க என்ன சொல்வீங்க இங்கிலீஷ்ல? ஒரே ஒரு வார்த்தையா சொல்லணும், ஒன் வேர்ட். இல்ல சோல் தான் ஜீவாத்மா எடுத்து. ஜீவாத்மாவுக்கு அந்தராத்மா பரமாத்மா என்ன சொல்வீங்க? ஜீவாத்மா புரிஞ்சுட்டோமா? புரியுங்களா? அது புரியாது. அதுதான் ஜீவாத்மா. ஜீவாத்மாக்குள்ள பகவான் இருக்கார், அந்தராத்மா. அந்தராத்மாவை என்ன சொல்ற? காட்னு சொல்லக்கூடாது. பாருங்க, இன்னர் சோல். சரி, இப்ப சோல்னா இப்ப ஆத்மா நம்ம வச்சுட்டு இருக்கோம். அதுவே கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா சரி இப்படி வச்சுக்கோ, சும்மா வேடிக்கைக்கு சொல்றேன். இப்ப பாதுகா சகஸ்திரம் படிக்கிறதுனால ரொம்ப அதுக்கு அனுகுணமா போகும். நம்ம கால்ல தரிக்கக்கூடிய நம்ம ஏன்னா நமக்கு பாதுகா என்ன சொல்ல வேண்டாமே, காலணிகள். காலணிலயும் ஒரு சோல் இருக்கே இல்லையா? அது ஒரு சோல். ஸ்பெல்லிங்க வேற வச்சுக்கோன்னா அதே தானே சொல்றோம். சரி, இந்த இதுன்னு தக்ஷிண கொரியா, அதோட ராஜதானி இது. அது சியோல்னு சொல்றோம். எழுதும் போதுதான் சியோல். அதுவும் சோல் தான் சொல்லணும். அதுவும் சோல். நம்ம காலணிகளையும் சோல், உள்ள இருக்கிறதும் சோல். ஏதோ ஒண்ணு அது ஒண்ணு வச்சுக்கணும். இப்ப அது சோல் தான் ஆத்மாவானும் நமக்கு தெரியாது. ஏன்னா ஆத்மாக்கு என்ன லட்சணம்னா, ஆத்மாக்கு பசி எடுக்காது, தாகம் எடுக்காது, இதெல்லாம். ஆனா வெஸ்டர்ன் பிலாசபில சொல்லக்கூடிய சோல்ல எல்லாம் அவ என்ன சொல்றான்னா, அது வெட்டலாம் அப்படிங்கிறா. இது நம்ம ஆத்மா நம்ம வெட்டலாம் முடியாது. இது அனாதி காலமா இருக்கு. சரி, இப்போதைக்கு சோல் ஆத்மான்னு வச்சுட்டு அந்தராத்மாவை இன்னர் சோல் இப்படி எல்லாம் வச்சுக்கணுமா இருக்கு. இப்ப அந்தராத்மா எடுத்தா இப்ப அடுத்த ஒரு டெபினிஷன் இருக்கு பகவானுக்கு. அவர் உள்ளே செயல்படுத்துற நியந்தாவா இருக்கார்.
சும்மா உட்காந்துட்டு இல்லையே. இப்போ சில பேர் ஆத்துல வந்து இவ யார் ரூம் எங்காத்துக்கு பெரியவா என்ன பண்ணுவோம், ஒண்ணும் பண்ண மாட்டோம், உட்காந்துருப்பா அப்படின்னா ஒரு வேலையும் பண்ண மாட்டான்னு அர்த்தம். பெருமாள் நம்மள உள்ளே இயக்கறாரே, நியந்தாவா இருக்கார். அப்போ அந்தராத்மாவா இருக்கக்கூடியவர் நியந்தாவா இருந்து விட்டார்னா அவருக்கு அந்தர்யாமின்னு பேர். புரியுறதோ? அப்ப இன்னர் சோல் வித் கண்ட்ரோலிங் பவர் அப்படின்னு பாருங்க. ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல வருதா பாருங்க. ஒரு அந்தர்யாமிக்கு இன்னர் சோல் வித் கண்ட்ரோலிங் பவர் இவ்வளவு சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்படின்னா the language is so limited in itself. அந்த லிமிட்டெட் அப்படின்னு வரதுனால இந்த இடத்துல முகுந்தஹான்னு வருது இல்லையா? அதாவது பாதுகே, பாதுகா தேவியே. யாருக்கு பாதுகை? முகுந்தனுக்கு பாதுகை. இப்ப நீங்க டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா காட் அப்படின்னு இருக்கும். முகுந்தன்னா காட் கிடையாது, மோட்சத்தை தரக்கூடியவன் முகுந்தன். அதனால முகுந்தன் அதீன பரிக்கிரமா. அதனால எவருடைய சஞ்சாரங்கள் ஒன்னால கண்ட்ரோல் பண்ணப்படுறதோ. இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன், பெருமாள் ஒரு பக்கம் வச்சுக்கலாம், நம்மளே எடுத்துப்போம். இப்ப நம்ம காலில் வந்து காலணிகளை போட்டுன்னு ஒரு இடத்துல நடக்கும். ஒருத்தர் யாரும் அங்க வர சொல்றாரு, ஐயோ அங்க வர வேண்டாம், ஏன்னா இந்த காலணி அவ்வளவு தூரம் நான் வரமாட்டேன் அப்படின்னா, காலணி இல்லைன்னா நம்மளே போக மாட்டேங்கிறோம் ஒரு இடத்துக்கு. அப்ப பகவானுடைய சஞ்சாரத்தையும் ஆட்படுத்துவது பாதுகாதேவி தான். அப்ப பகவானுடைய மூமெண்ட்டையும் கண்ட்ரோல் பண்றது பாதுகாதேவி. பரிக்கிரமா துவதீனா, உனக்கு அதீனமா இருக்கு. அடுத்தது தவ விஹாரா, அதாவது பெருமாள் சஞ்சரிப்பதும் விளையாடுவதும். விளையாட்டுடையார் அவர் தலைவர் அல்லவர் கேசரன் நாங்களே, விளையாட்டு விஹார கூடமாக இருப்பதும் பாதுகாதேவி. தததீனஹா, அதுவும் கண்ட்ரோல்ல இருக்கு. இத்தம் இதே விதத்தில் இதரதர, அதாவது இதரேதர பாரதந்திரியாம், அந்த விதத்தில் பாதுகாதேவி நடக்கணும் நினைச்சா பகவான் திருவடி தேவைப்படுறது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, பாதுகாதேவி தனியா நடந்து போக மாட்டாரு. சொல்றது புரியுதா? அப்போ பகவான் அது மேல நடந்தாதான் பாதுகாதேவிக்கு பகவான் திருவடியை நம்பி இருக்கா. ஏன்னா she needs him to walk, he needs her to walk. அப்ப அவர் என்ன சொல்றார், இதரேதர பாரதந்திரியம். பரதந்திரனா டிபெண்டன்ட்னு அர்த்தம், ஸ்வதந்திரனா இண்டிபெண்டன்ட். நம்ம இந்தியா வந்து சுதந்திரதா திவஸ் தானே சொல்றோம், இண்டிபெண்டன்ஸ் டே. ஆனா வந்து பரதந்திர நம்ம அவளுக்கு அதாவது ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு இருப்பதற்கு பரதந்திரன்னு பேர். அப்ப பாரதந்திரியம் இந்த இடத்துல சொல்றாரு, இதரேதர பாரதந்திரியம், ஒருத்தருக்கு ஒருத்தர் டிபெண்ட். அதாவது இப்ப எப்படி பியூட்டினா, பொதுவா நம்ம ஜீவாத்மா பரமாத்மா சம்பந்தம் சொல்லும் போது பரமாத்மாங்கிறது ஸ்வதந்திர, ஜீவாத்மாங்கிறது பரதந்திர. நாம் அவனை நம்பி உள்ளோம், அவன் நம்மளை நம்பி இல்லை அப்படிங்கிற அர்த்தம் வந்துடுது. ஏன்னா அவர் இப்போ உலகத்தை சிருஷ்டிப்பதற்கு ஜீவாத்மா நீங்க 4 பேர் இங்க கூட இருங்க, நானு கொஞ்சம் உலகத்தை சிருஷ்டிக்கணும்னு சிருஷ்டிக்கிறது. அவர் நம்மளை நம்பியே இல்லை, ஆனா நாம் அவரை நம்பி இருக்கிறோம் இல்லையா? அப்ப அவர் ஸ்வதந்திர, நாம் பரதந்திரர்கள் ஆயிடுதா? அப்படின்னா 2 விஷயம் சொன்னா, யாராவது ஒருத்தர் சுதந்திரனா இருக்கணும், யாராவது ஒருத்தர் பரதந்திராளா இருக்கணும். இப்போ 2 பேர் நின்றுட்டு இருக்கா, இவர் தான் சுவாமி சிஷ்யர் அப்படின்னா இன்னொருத்தர் யாரா இருப்பா, குருவா. அப்படிதான். இப்ப 2 பேருமே சிஷ்யர்னா அப்ப குரு யாருன்னு நம்ம கேட்போம். குருவே கிடையாதுன்னா அப்ப சிஷ்யங்கிற பேரே இருக்காதே. இவ 2 பேரும் சிஷ்யாள், யாருக்கு? யாருக்குமே இல்லை. பின்ன எதுக்கு சிஷ்யாள்னு பேர் வச்சுக்கணும் இல்லையா? அப்படின்னா ஸ்வதந்திரன்னு இருக்குதான் பரதந்திரன்னு இருக்கணும். பெருமாள் பாதுகா, பாதுகாவ பரதந்திரன்னு சொல்லிட்டா பெருமாள் என்னவா இருந்திருக்கணும். ஆனா இவர் என்ன சொல்லிட்டார், இதரேதர பாரதந்திரம். 2 பேருமே பரதந்திராளுன்னு விட்டார். ஏன்னா இவர் நடப்பதற்கு அவள் தேவை, அவள் சஞ்சரிப்பதற்கு அவன் பாதங்கள் தேவை. அப்ப இதரேதர பாரதந்திரியம், ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் நம்பி இருக்கா. சித்தம், சித்தம் இப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. சித்தம்னா ரெடின்னு. இப்போ பொதுவா நம்ம இங்க வெளில கிளம்பணும் சொல்லுவா, சுவாமி கிளம்புறேல, நான் சித்தமா இருக்கேன் அப்படின்னா என்ன, ரெடியா இருக்கேன்னு அர்த்தம். சித்தம் யுவயோகோ, ஒத்தர். யுவயோகோ, யுவன்னு சொல்லிட்டாலே ஒன்னும் வந்து யங்னு அர்த்தம். யுவயோகோ 2, ஏன்னா துவந்தம் இல்லையா. யுவயோகோ அனன்ய தந்திர பூம்னோகோ, அதனால ஒருத்தருக்கொத்தர் கண்ட்ரோல்ல வச்சிருக்கா தங்களை. பாதுகாதேவிய பெருமாள் கண்ட்ரோல்ல வச்சுட்டார், பெருமாளோட சஞ்சாரத்தை இவ கண்ட்ரோல்ல வச்சிருக்கா. அப்படிங்கிறது 263வது ஸ்லோகம். இந்த பத்ததியில 3வது ஸ்லோகம் 11வது பத்ததியில. ரஜசா தமசா ச துஷ்ட சத்வே
गहने चेतसि मामके मुकुन्दः उचितं मृगया विहारमिच्छन् भवतीमादृत पादुके பதாபியாம். பாதுகே பாதுகாதேவியே, யாருடைய பாதுகை? முகுந்தனுடைய பாதுகையே. ஆத்ரத, அதாவது ஆர்திரத ரொம்ப ஒரு 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 துவரையினால், அதாவது ஒருத்தர் பிரிஞ்சு இருக்க முடியாத தன்மையினால், காதலினால், பவதி நீ பதாபியாம் அவனுடைய பாதத்தோடு சம்பந்தம் பெற்றிருக்கேன். இது எல்லாருக்கும் அமைஞ்சுடாது. ஒருவேளை நம்மளுடைய காலணிகளுக்கே வாய் இருக்குன்னு வச்சுக்கோ, அதுக்கு என்ன புண்ணியம்? ஐயோ, நான் இவருடைய பாதத்தோடு சம்பந்தம் பெறுவதற்கு என்ன புண்ணியம் செய்தேன்னு இவன் போய் என் மேல நிக்கிறானேன்னா அது நம்மள கண்ணாபின்னான்னு பேசும். அதனால அப்படி இல்லாம பதாபியாம், அதாவது அந்த பதாபியாம் பாதுகாதேவிக்கு பெருமாளுடைய திருவடி சம்பந்தம்ங்கிறது அவ்வளவு பிடிச்சிருக்கான். இச்சன்னு அப்படின்னு ஆசைப்பட்டா. இச்சன்னு உச்சிதம், ரொம்ப ஒரு தக்க, இது தக்க தக்க கீர்த்தின்னு சொல்லுவா, தக்க இச்சைன்னு சொல்லுவா. தமிழ்ல இன்னொன்னும் விரலுக்கு ஏத்த வீக்கம், அப்ராப்ரியேட்டா இருக்கணும். நீ இந்த இந்த இன்னாருடைய தகுதி இருக்கா, இவ்வளவு இருக்கா, இவ்வளவுதான் ஆசைப்படலாம். அப்படி இல்லாம இந்த இடத்த சொல்றாரு இச்சன்னு உச்சிதம். அதாவது நீ, அதாவது இப்ப பாதுகை பெருமாளுடைய திருவடியை ஆசைப்பட்டதுன்னு சொன்னா இன்னொருத்தர் சொல்லாமே, உனக்கு பெருமாளுடைய திருவடி கேட்கறதா அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? இல்ல உச்சிதம், இவ ஆசைப்படுற அளவுக்கு தான் அவர் இருக்க. எப்படி இருக்கு பாருங்க, இவ ஆசைப்படுற அளவுக்கு தான் அவர் இருக்க. அதனால உச்சிதம் மிருகயா விஹாரம். இப்ப அந்த பெருமாள் இவளோடு சம்பந்தம் பெற்றவர். மிருகயா விஹாரம், விஹாரம்னா விளையாட்டு. எப்ப பார்ப்போம்? ஒரு ஸ்லோகத்துல ஞாபகம் சொன்னது. இந்த ஆரே காலத்துல உபன்யாசம் கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால விஹாரம், மிருகயா விஹாரம், வேட்டையாடுவதற்காக பகவான் சென்றாராம். எங்க வேட்டையாடுவர்? காட்டுல, காட்டுல போய் வேட்டையாட வேண்டியதானே சுவாமி. மிருகயா விஹாரம், அத ராஜஸ்தானுக்கு போறோம் பாருங்க, அங்க ஒருத்தர் வேட்டையாடி எவ்வளவு கஷ்டப்பட்டுக்க வாழ்க்கையில இல்லையா? அதனால மிருகயா விஹாரம் மாமகே மனசி. இப்போ தேசிகன் சொல்ற, இல்லம்மா நீ பெருமாள் உன்னோட கிளம்பி வேட்டையாட போற. எங்க? மாமகே மனசி, என்னுடைய மனசுங்கிற காட்டுல வேட்டையாட போற. மாமகே மனசி கஹனே, எதை நினைத்து பார்ப்பதற்கு ரொம்ப ஆழமா இருக்கும். See, our mind and thoughts are also very deep. பொதுவா சில பேர் சொல்லுவா ரொம்ப ஆழம் ஜாஸ்தி அப்படின்பா. இது கிணறா? வேற கிணற ஆழம் ஜாஸ்தின்னு சொல்லிருக்கும்போ அடர்ந்த விஷயம் அப்படின்னு சொன்னா இவாளுடைய விஷயத்தை புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். இவ என்ன நினைக்கிறா? இவ சொல்றா மாதிரிதான் நினைக்கிறாளா? நினைச்சதான் சொல்றாளா? இவ ஒரு மாதிரி நம்ம கிட்ட உங்களையேதான் நேத்து முழுக்க நினைச்சுட்டு இருந்தேன். எதுக்கு நினைக்கணும் இல்லையா? நேத்து முழுக்க நினைச்சுட்டு இருக்க அளவுக்கு நம்ம என்ன அவ்வளவு நல்லது பண்ணிட்டோமா? கெடுதல் நிறைய பண்ணிருக்கலாம். அததான் நினைச்சு பார்த்தாலோ என்னெல்லாமோ தொடர்றது பாருங்க. அதனால இவ சொல்ற மாமகே மனசி கஹனே, அதாவது புரிந்து கொள்ளாத அளவுக்கு அடர்ந்த காடாக இருக்கக்கூடிய என் மனசுங்கிற காட்டில் மாமகே மனசி துஷ்ட சத்வே. அது என்ன சொல்ற, எந்த இடத்தில் சத்துவ குணம் கொஞ்சம் கல்மஷம் அடைஞ்சிருக்கும், கொஞ்சோண்டு ஒரு அடல்டரேஷன் ஏற்பட்டிருக்கும். சத்துவ குணமா இருந்தா அந்த காட்டுக்குள்ள போகும்போது வண்டினம் உரலும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை அப்படின்லாம் ஆழ்வார் எடுக்கிறாரு பாடுங்க. தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அப்படியே ஜின்னு பூத்தோம். இல்லாட்டா சில காடெல்லாம் காமிப்பா பாருங்க, அப்படியே இருட்டி இருக்கும், அப்படியே ஊன்னு ஒரு ஓனாய் ஊழையிடும், அப்படியே பயமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கான். ஒழுங்கா வண்டினம் உரலும் சோலையாக இருக்க வேண்டிய நம்ம மனசு சத்வே துஷ்ட சத்வே, கொஞ்சம் கல்மஷம் அடைஞ்சிருக்கு. எதனால அடைஞ்சிருக்கு? ரஜசா தமசா, ரஜோ குணத்தினாலும் தமோ குணத்தினாலும் சத்வகுணம் என்கின்ற என் மனதுங்கிற காடு கல்மஷம் அடையும் போது மனசா மாமகே மனசி, அந்த மனது என்னும் காட்டில் வேட்டையாடுவதற்காக பெருமாள் திருவடியோடு சம்பந்தம் பெற்று அவனுடைய திருவடியை ஏற்றுக்கொண்டு பாதுகையோடு வந்தவளே அப்படின்னு தேசிகன் எடுக்கிற இந்த ஸ்லோகத்தை. அடுத்த ஸ்லோகம், க்ஷமய ஜகதாமபி த்ரயாணாம் அவனி தேவி பதாவனி த்வயைவ அபிகம்யதோத்தமோபி சம்ஸ்ருதானாம் அபிகந்தா பவதி ஸ்வயம் முகுந்தஹ தேவி பதாவனி. தேவி பதாவனி, விளையாட்டுடையவளாக இருக்கக்கூடிய பாதுகாதேவியே, அபி
அப்படி இருந்தாலும், அப்படி இருப்பினும் அபிகம்யதோபி அவன்தானே உன்னை அடைந்தான். சம்ஸ்ருதானாம் எவன் ஒருவன் உன் திருவடியை பற்றாசாக கொண்டிருக்கிறானோ, அதனால சம்ஸ்ருதானாம் முகுந்தா அப்பேற்பட்ட நாயகனான முகுந்தன் பவதி ஆகிறான். அபிகந்தா எவன் ஒருவன் கீழே வருகின்றானோ, ஸ்வயம் தானே வருகின்றானோ, துவயைவ அதாவது பெருமாளை அடைவதற்கு எத்தனையோ வழிகள். அல்ல நாம் அவனை அதாவது இது பொதுவான சித்தாந்த விஷயம். பகவானை அடைவதற்கு அவரே நமக்கு மோட்சம் கொடுக்கணுமா, இல்லாட்டா அவர் மோட்சம் கொடுக்கறதுக்கு நம்ம சரணாகதி பண்ணணுமா அப்படிங்கிறது சம்பிரதாய சித்தாந்த விஷயம். இதுல ரொம்ப ஆழமா போகாமல் சுவாமி தேசிகனுடைய கருத்து என்னங்கிறத சொல்லிவிடுறேன். சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர் தச்ச வசீகரணம் சரணாகதிரேவங்கிற அந்த வார்த்தையை சொல்லி தேசிகரதை பின்பற்றி பகவானை அடைவதற்கு நாம் தான் முயற்சி எடுக்க வேண்டும். இப்போ இன்னொன்னு இருக்கு. நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையா பகுனாஸ்ருதேன யமைவேஷ விவృணுதே தேன லப்யா தஸ்யைஷ ஆத்மா விவృணுதே தனூம் ஸ்வாம் அப்படின்னு பரிஷத் வாக்கியம். அவனை இப்படியால் அடைய முடியாது, அப்படியால் அடைய முடியாது. யமைவேஷ விவృணுதே அவரால் நினைக்கணுமா, நான் இவன் மோட்சம் அடையட்டும். அது கரெக்ட் தான். பெருமாள் தான் கடைசியில நினைக்கணும். நான் ஒரு சரணாகதி பண்ணிட்டு அவர் தலையில அப்படியே இந்த கன்னை வைக்கிற மாதிரி சரணாகதி பண்ணிட்டு மோட்சம் மட்டும் சொல்ல முடியாது. ஆனா நம்ம பண்ணி வச்சுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எதுக்குமே வச்சுக்கலாமே. இப்ப பெருமாள் மெனக்கட்டி இவ்வளவு சொல்லியிருக்கார். நல்ல ஜாகிரதையா நாம் மோட்சம் பெறுவதற்கு நாம் வழி வைக்க வேண்டும்னு வச்சுட்டு இருப்போம். அவ்வளவுதான். இப்ப தேசிக நீங்க என்ன சொல்றார், நாம் அவனை அடைவதற்கு நாம் தான் முயற்சி எடுக்க வேண்டும். ஆனா பாதுகாதேவியோட பிரபாவம் எப்படி இருக்குங்கிற அவர் என்ன சொல்றார், பவதி அபிகந்தா ஸ்வயம் துவயைவ அவனே அதாவது பாதுகாதேவி அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண பாருங்க. குழந்தை எல்லாம் அது ரொம்ப ஈகோ எல்லாம் இருக்கு, அதுவா உங்ககிட்ட எல்லாம் வராது, நீங்களா போனாதான் உண்டு, நீங்களே கொஞ்சம் போய் அந்த குழந்தைய உங்ககிட்ட வர வச்சுக்கோங்களேன்னு அவளே சொல்லுவலாம். அதனால அபிகந்தா ஸ்வயம் துவயைவ க்ஷமயா. ஏனெனில் அவள் க்ஷமா சாட்சாத்து அவளே பூமாதேவியினுடைய குணங்கள் கொண்டிருப்பதால் க்ஷமயா அவனே திரயாணாம் அபி ஜகதாம் உலக உய்ய வேண்டும் என்பதற்காக. இப்படி வச்சுக்கோ, போற நிறைய இடங்கள்ல நம்ம குப்பைகள்லாம் கீழே போட்டிருக்கா பாக்கணும். இப்ப 2 விதம் இருக்கு. ஒன்னும் நம்மளும் குப்பையை போட்டுடலாம், ஏற்கனவே நிறைய பேர் போட்டிருக்கா, இன்னும் 4 பேர் போடுறதுனால இப்ப என்ன இட போகுது. இல்லைன்னா நம்ம போடாம இருக்கலாம். நம்ம போடாமல் இருக்கோங்கிறதுக்காக ஏற்கனவே குப்பையான இடம் சுத்தமாயிடாது. கரெக்டா? இப்போ பெருமாளை அடைவதற்கு ஜீவாத்மா தான் முயற்சி எடுக்க வேண்டும். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் முயற்சி எடுக்கும். ஆனா ஒருவேளை நம்ம முயற்சி எடுக்காமல் போய்விட்டால், ஒருத்தரும் முயற்சி எடுக்காமல் போய்விட்டால் உலகம் உய்யாது. அவ எல்லாரும் இங்கேயே உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான். பெருமாள் வைகுண்டத்துல யாராவது ஒருத்தன் வருவான்னு காத்துட்டு இருக்க வேண்டியதுதான். நம்மள இங்கேயும் யாரும் போறது இல்லைன்னு தீர்மானமா இருக்க வேண்டியதுதான். அப்போ உலகம் உய்யாதே. அப்போ எல்லோரும் வீடு பெற வேண்டும். வீடுங்கிறது மோட்சம். மோட்சம் பெறுவதற்கு நம்ம வழி எடுக்கணும். நம்ம வழி எடுக்காமல் போயிட்டா அப்போ பிராட்டி சொல்றாளா, ஒரு 4 பேருக்காவது நான் அனுகிரகம் பண்றேன், நான் சொன்னேன், நீங்களா போய் அந்த குழந்தைக்கு மோட்சம் கொடுங்க. அப்போ உலகம் உய்ய வேண்டும். நம்ம போடாம இருக்கிறதுனால குப்பை போடுறவா நிறுத்திட போறது இல்ல. குப்பை போட்டு இருக்கவா போடுறாளேங்கிறதுக்காக நம்மளும் போட ஆரம்பிச்சுட்டா அது நியாயம் கிடையாது. அதனால குப்பை போடுறவா போட்டு இருக்கட்டும், நம்மளாவது போடாம இருக்கலாமே. அவனவன் உங்களை அடையட்டும், அடையாமல் போகட்டும். நான் சொல்றேன், இந்த ஒரு 4 குழந்தைக்கு நீங்க பண்ணா இது உலகம் திரயாணாம் ஜெகதாம் திரயாணாம் இந்த இடத்துல சொல்றா. இது 5வது ஸ்லோகம்.